நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் வந்து ஜென்ரலாக அது 3 டைப் தான். ஒன்று மீட்டா, இன்னொன்று நார்மேட்டிவ், இன்னொன்று அப்ளைடு. ஸோ இது ஒன்று என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. மீட்டா எத்திக்ஸ் அப்படின்னா டீல்ஸ் வித் த நேச்சர் ஆஃப் மாரல் ஜட்ஜ்மெண்ட். இட் லுக்ஸ் அட் தி ஆரிஜின்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஆஃப் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ். ஸோ என்ன கரெக்டு, வாட் ரைட் அண்ட் ராங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலது கரெக்டாக இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு அது தப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டுனா என்ன, தப்புனா என்ன, ரைட் அண்ட் ராங்னா முதல்ல என்ன அப்படிங்கிறது தான் மீட்டா எத்திக்ஸ். நம்மளுடைய ஐடியா வந்து எதுலேருந்து வருது, எது தப்பு எது கரெக்டு அப்படிங்கிற ஐடியா நமக்கு எதுலேருந்து வருது, ஏன் வந்து நம்ம சிலது தப்புன்னு நினைக்கிறோம், நம்மளோட மாரல் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை பொறுத்து இருக்கா, ரிலீஜனை பொறுத்து இருக்கா, கல்ச்சரை பொறுத்து இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் பொறுத்து இருக்கா அப்படிங்கிறத யோசிக்கிறது தான் மீட்டா எத்திக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, பொய் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி அது தப்புன்னு சொல்லலாம், எப்படி அது கரெக்டுன்னு சொல்லலாம் அப்படிங்கிறது தான் மீட்டா எத்திக்ஸ். இட் லுக்ஸ் அட் தி ஆரிஜின்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஆஃப் எத்திக்கல் பிரின்சிபல். ஆரிஜின்ஸ்னால் ஆரம்பம், அது எதுலேருந்து வருது, யார் வந்து இதை கரெக்டுன்னு சொல்கிறா, யார் அது தப்புன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி. சில பேர் வந்து பொய் சொல்கிறது தப்புன்பாங்க, இன்னொரு சிலர் அது சுச்சுவேஷனை பொறுத்து இருக்குது. ஒருத்தவங்களை காப்பாற்றணுன்னா நம்ம பொய் சொல்லிக்கலாம், நம்ம வந்து ஒரு சூழ்நிலையை பொறுத்து நம்ம வந்து பொய் சொல்லாமல் உண்மை சொல்லாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஏன் அப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறது தான் மீட்டா எத்திக்ஸ். ஸோ மீட்டா எத்திக்ஸ்னால் நேச்சர் ஆஃப் மாரல் ஜட்ஜ்மெண்ட், நம்மளோட ஐடியாஸ்லாம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத சொல்கிறது தான் மீட்டா எத்திக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நார்மேட்டிவ் எத்திக்ஸ். நார்மேட்டிவ் எத்திக்ஸ் கன்சர்ன்ட் வித் த கண்டென்ட் ஆஃப் மாரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் த க்ரைட்டீரியா ஃபார் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். ஸோ நம்மளுக்கு வந்து ரூல்ஸ் ஆர் கைட்லைன்ஸ் வந்து சொல்லுது என்ன வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் ஆர் ரைட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நார்மேட்டிவ் எத்திக்ஸ்னால் ஒரு ரூல் புக் மாதிரி. நம்மளுடைய மாரல் ஜட்ஜ்மெண்ட்டுடைய கண்டென்ட் வந்து என்ன, அது ஏன் கரெக்டு ஏன் தப்புன்னு சொல்கிறதுக்கான க்ரைட்டீரியா வந்து என்ன அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து இதை வச்சு தான் நம்ம பேசிக்காக ரூல்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம். நான் எக்ஸாம்லனா சீட் பண்ணக்கூடாது, எல்டர்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும், உண்மை பேசணும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி. ஸோ நார்மேட்டிவ் எத்திக்ஸுங்கிறது என்னென்னா அது ஒரு ரூல் புக் மாதிரி. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க ரோட்டில், அப்போ வந்து கீழே வந்து ஒரு 100 ரூபா நோட் வந்து இருக்குது, அங்கே யாருமே இல்லை. அப்போ வந்து நீங்கள் பேசாமல் அதை எடுத்துகிட்டு ஓடிடலாமா, இல்லை அங்கே அதுக்கு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒருத்தர் வந்து அவர் பர்ஸில் வந்து தேடிட்டு இருக்காரு, அவர் பணத்தை காணும் அப்படின்ட்டு, அவர்கிட்ட போய் நம்ம கொடுத்துருவோமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வச்சுக்கணும் அப்படிங்கிறது தோணுது, ஆனால் நீங்கள் அதை அவங்களோட ட்ரூ ஓனர்கிட்ட நீங்கள் வந்து கொடுத்துட்றீங்க, ஏன்னா நீங்கள் அதுதான் நியாயமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இதுதான் நார்மேட்டிவ் எத்திக்ஸ். ஸோ நீங்கள் வந்து எந்த க்ரைட்டீரியாவை பொறுத்து இதை வந்து இப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நம்ம வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும், திருடுறது தப்பு அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாவை பொறுத்து. ஸோ நார்மேட்டிவ் எத்திக்ஸ்னால் கண்டென்ட் ஆஃப் மாரல் ஜட்ஜ்மெண்ட், நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டோடைய கண்டென்ட் என்ன, நம்ம ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நார்மேட்டிவ் எத்திக்ஸ். ஸோ மீட்டா எத்திக்ஸ்னால் நம்மளுடைய ஐடியா எங்கேருந்து வருது, அது ஏன் தப்பு ஏன் கரெக்டுன்னு சொல்கிறோங்கிறது மீட்டா எத்திக்ஸ். நார்மேட்டிவ் எத்திக்ஸ்னால் நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் மேக் பண்ணுறோம், அதோடைய கண்டென்ட் வந்து என்ன, எதுக்காக அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பண்ணுறோம் அப்படிங்கிறது நார்மேட்டிவ் எத்திக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளைடு எத்திக்ஸ். அப்ளைடு எத்திக்ஸுங்கிறது கான்ட்ரோவர்ஷியலான டாபிக், ரியல் வேர்ல்டு இஷ்யூஸை வந்து டீல் பண்ணுது. ஸோ நம்ம வந்து டெத் பெனால்ட்டி எப்படி, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னா டெத் பெனால்ட்டி, செத்து போகணுங்கிற மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ சில கண்ட்ரீஸ்லலாம் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அவங்கள தூக்கில் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி. சில கண்ட்ரீஸில் இந்தோனேஷியாவா என்னன்னு தெரியல, நான் ஏதோ யூடியூப் வீடியோ வந்து பார்த்தேன், அதில் என்னென்னா ஏதோ ஒரு கண்ட்ரி இந்தோனேஷியாவா கன்ஃபார்மாக எனக்கு தெரியல, அந்த கண்ட்ரியில் வந்து கப்புள்ஸ் வந்து கிஸ் பண்ணிட்டாங்களாம் பப்ளிக்கில், அதனால அவங்க 2 பேருக்கும் முதுகில் வந்து சவுக்கடி மாதிரி பண்ணாங்க, அந்த லேஷஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஸோ அது வந்து கரெக்டாக தப்பா, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கரெக்டாக தப்பா. ஸோ இந்தியாவில் மோஸ்ட்லி அந்த மாதிரி கிடையாது. சில கண்ட்ரீஸில் என்னென்னா ஸ்டோனை வச்சு அடித்து கொண்டுருவாங்க, முட்டி போட சொல்லி அவங்கள வந்து கல்லை வச்சு அடித்து கொள்ளுவாங்க. ஸோ இந்தியாவில் வந்து என்னது தூக்கில் தொங்குறது மட்டும்தான். ரொம்ப கொடூரமாக டார்ச்சர் பனிஷ் பண்ணணுங்கிற மாதிரிலாம் கான்செப்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான டாபிக் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது கரெக்டு, அந்த மாதிரி பண்ணால் தான் மக்கள் வந்து கரெக்டாக இருப்பாங்க, அதனால தான் நிறையா கண்ட்ரீஸில் வந்து இந்தியா மாதிரி இல்லாமல் நல்லா க்ரைம்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து மனிதாபிமானம் இல்லாமல் இருக்கிறது, எதுக்கு வந்து அவங்களை இப்படி டார்ச்சர் பண்ணணும், அவங்கள வந்து தூக்கில் போட்டுடலாம், ஆயுள் தண்டனை கொடுத்துடலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் வந்து இல்லை அவங்கள சுட்டுக்கொள்ளணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸை டீல் பண்ணுறது தான் அப்ளைடு எத்திக்ஸ். அதுக்கப்புறம் அனிமல் ரைட்ஸ். அனிமல்ஸை டெஸ்ட் பண்ணுவோம் தெரியுமா, சில காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ஃபிட்டாக அப்படிங்கிறத பார்க்கறது எலிக்கோ முயலுக்கோ கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது கரெக்டாக தப்பா. அப்புறம் வந்து
வார் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து டீல் பண்ணுறது தான் அப்ளைட் எத்திக்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா மீட்டா எத்திக்ஸ்னால் நம்மளுடைய மாரல் எங்கேருந்து வருது, எது கரெக்டாக எது தப்புங்கிறது எங்கேருந்து வருது. நார்மேட்டிவ் எத்திக்ஸ்னால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் எதை பொறுத்து இருக்குது, நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டோட கண்டென்ட் என்னங்கிறது. அப்ளைடு எத்திக்ஸ்னால் ரியல் லைஃப்பில் எப்படி வந்து நம்ம எத்திக்ஸை யூஸ் பண்ணுறோம், கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸ் டீல் பண்ணுறது அப்ளைடு எத்திக்ஸ். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ இதில் 7 பாயிண்ட் இருக்குது. 7 மார்க் கேட்டாங்கன்னா நான் இந்த 7 பாயிண்ட் எழுதுனா போதுமா, எனக்கு 7 மார்க் கொடுத்துருவாங்கன்னா சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து அப்படியே புத்தக புழு மாதிரி புக்கில் இருக்கிறது மட்டும்தான் நான் எழுதுவேங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஹெட்டிங்காக போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எத்திக்ஸ் இஸ் அ ரெக்வயர்மெண்ட் ஃபார் ஹியூமன் லைஃப். அதை நீங்கள் ஹெட்டிங்காக போட்டு உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் இதுக்கு அர்த்தம் என்ன, நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். ஸோ எத்திக்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க. எத்திக்ஸ்னால் என்ன, ஒரு எது நியாயமானது எது நியாயம் அல்லாதது அப்படிங்கிறது தான் எத்திக்ஸ். எது மாரல் எது இம்மாரல், எது தப்பு எது கரெக்டுங்கிறது தான் எத்திக்ஸ். ஸோ எத்திக்ஸே இல்லை, யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம், எப்படியோ பண்ணுங்க அப்படின்னா பீப்புள் என்ன வேணால் பண்ணுவாங்க. அடுத்தவங்களை நம்ம ஹர்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காமல் எப்படி வேணால் எப்படியோ இருந்துருவாங்க. ஸோ எத்திக்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லாகவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. எத்திக்ஸ் இஸ் அ ரெக்வயர்மெண்ட் ஃபார் ஹியூமன் லைஃப் அப்படின்னு நீங்கள் போட்டு வித்தவுட் எத்திக்ஸ் எப்படி இருக்கும், வித்தவுட் எத்திக்ஸ் நீங்கள் வந்து உங்களோட புக்கில் இந்த மாதிரி எழுதிக்கலாம். வித்தவுட் எத்திக்ஸ் பீப்புள் வில் டூ வாட் எவர் தே வாண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு நீங்கள் வந்து ஓனாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். எத்திக்ஸ் இல்லைனா பீப்புள் என்ன வேணால் பண்ணுவாங்க, அது அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுமான்னு கூட நினைக்க மாட்டாங்க. ஸோ எத்திக்ஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் வாழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஆர் மீன்ஸ் ஆஃப் டிசைனிங் அ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் சாய்ஸ்லாம் நம்ம மீட் பண்ணுவோம். கரெக்டாக நம்ம வந்து உண்மையாக இருக்கலாமா இல்லை பொய் சொல்லலாமா, நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா இல்லை எப்படியோ போட்டோன்னு விட்டுட்டு போயிடலாமா, நம்ம வந்து கரெக்டானதை பண்ணணுமா இல்லை ஈஸியானதை பண்ணணுமா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ்லாம் இருக்கும். எக்ஸாமில் வந்து நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், பக்கத்தில் உட்காந்துருக்கிறவனோட பேப்பரை பார்த்து நம்ம எழுதுவோமா இல்லை நம்ம வந்து நியாயமாக இருப்போமா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ எத்திக் வந்து நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கரெக்டான பாத்தை எடுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஆர் மீன்ஸ் ஆஃப் டிசைடிங் அ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு நீங்கள் ஹெட்டிங் போட்டு நீங்கள் எழுதலாம். எவ்ரிடே வி கம் அக்ராஸ் மெனி சாய்ஸஸ் லைக் வி ஷுட் பி ஹானஸ்ட் ஆர் வி ஷுட் லை, வி ஷுட் ஹெல்ப் ஆர் வி ஷுட் இக்னோர். ஸோ எத்திக்ஸ் வில் கைட் அஸ் டு சூஸ் த ரைட் பாத் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிம்பிளாக எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு வித்தவுட் எத்திக்ஸ் லைஃப் இஸ் ரேண்டம் அண்ட் ஹெல்ப்லெஸ். ஸோ எத்திக்ஸே இல்லைனா லைஃப் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு உலகத்தில் ரூல்ஸே வந்து கிடையாது, போலீஸ்லாம் கிடையாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக அங்கே என்ன இருக்கும், ஃபுல்லாக பயமாகவும் ஃபுல்லாக சீட்டிங்காகவும் ஃபுல்லாக கொலை அந்த மாதிரியாகவும் இருந்துகிட்ருக்கோம்ல. சப்போஸ் நம்மளுக்கு ரூல்ஸ்லாம் இருந்ததுன்னா அந்த சொசைட்டி நல்லாயிருக்கும். ஸோ எத்திக்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பை பேலன்ஸ்டாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் வாழ ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் இப்படியே எழுதலாம், இமேஜின் அ வேர்ல்ட் தேர் ஆர் நோ ரூல்ஸ், பீப்புள் வுட் டூ வாட் எவர் தே வாண்ட், இட் வுட் பி ஃபுல் ஆஃப் ஃபியர், கன்ஃபியூஷன்ஸ், தெஃப்ட், ராபரி அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ எத்திக்ஸ் வில் ஹெல்ப் அஸ் டு லிவ் அ லைஃப் மீனிங்ஃபுல்லி அண்ட் பேலன்ஸ்ட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் இட் ஹெல்ப்ஸ் டு பர்சியூ அவர் கோல்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ சக்ஸஸ் வந்து ஹானஸ்டினாலேயும் ஹார்ட் ஒர்க்னாலேயும் ஃபேர்னஸ்னாலேயும் வந்துச்சுன்னா தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள், நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அட்டம்ப்ட்லாம் வச்சு பயங்கரமாக படித்து நேர்மையாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கான்வெகேஷன் அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். அதுவே நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவனை வச்சு எழுதி அவனை பார்த்து எழுதி சீட் பண்ணி எழுதி பிட் அடிச்சு எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருமையாக இருக்காது, அவ்வளோ பெருமையாக இருக்காது. கரெக்டாக பெருமையாக இருக்குமே எனக்கு தெரியாது, எனக்கு இருக்காது. நான் படித்து எழுதி கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணால் தான் பெருமையாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எத்திக்கலாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சக்ஸஸ் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தையே கொடுக்கக்கூடும். ஓகே, இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ஆர் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும், என்ன நடந்தாலும் சரி நான் இப்படி தான் இருப்பேன். நீங்கள் வந்து ஆர்டிகல்ஷிப் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டு ஆர்டிகல்ஷிப் போகிறீங்க, உங்கள் மற்ற ஆர்டிகல்ஸ்லாம் இருப்பாங்களே, உங்களை மாதிரி மற்ற ட்ரெயினிஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் லேட்டாக வராங்க. 10 மணிக்கு ஆஃபீஸ்னால் 10:30 மணிக்கு வராங்க, 11 மணிக்கு வராங்க. ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக 10 மணிக்கு போகணும். நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். மற்றவங்க எப்படியோ போய்ட்டோம், நான் இப்படி தான் இருப்பேன். மற்றவங்க எப்படியோ போய்ட்டோம், என்னோடய வேல்யூ இது தான், நான் கைண்டாக இருப்பேன், நான் ரெஸ்பான்சிபிளாக இருப்பேன்.
இருப்பேன், நான் ட்ரூத்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ நம்ம யார் அப்படிங்கிறத ஷேப் பண்ணுறது தான் எத்திக். நம்மளுடைய ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணக்கூடியது. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும். எப்படி இருந்தாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, என்னோடய ஃப்ரெண்டு என்ன பண்ணாலும் சரி, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டாண்டர்ட். அதுதான் நீங்கள் ஒரு எத்திக்கலான ஒரு பர்சனா அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் அவர் ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட்டு, இட் மஸ்ட் இன்க்ளூட் அவர் ரிலேஷன்ஸ் டு அதர்ஸ் அண்ட் ரெகக்னைஸ் தியர் இம்பார்ட்டன்ஸ் நாட் ஒன்லி டு அவர் ஃபிசிக்கல் சர்வைவல் பட் டு அவர் வெல்பீன் அண்ட் ஹாப்பினஸ். நம்ம தனியாக வாழ்கிறது கிடையாது. ஸோ நம்ம மற்றவங்க கூட சேர்ந்து தான் வாழ்கிறோம். அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு, அவங்கள கேர் பண்ணுறதுக்கு, அவங்களோட இம்பார்ட்டன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எத்திக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஜஸ்ட் சர்வைவலுக்காக மட்டும் இல்லை. ஸோ அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கவனு உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவனை பரவாயில்ல போயிட்டு போடும் அப்படின்ட்டு நீங்கள் சர்வைவலுக்காக மட்டும் நீங்கள் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்களுடைய உண்மையான சந்தோஷத்துக்காக, பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டு தானே, அவன் இப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு நாள் பயங்கர கோவமாகி நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி உங்களை பயங்கரமாக திட்டி விட்டான்னு வச்சுக்கோங்க. போடா நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, நீ எப்படியோ போடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிடுவீங்களா? என்னாச்சு சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்ன இருந்தாலும் சொல்லு, நீ இப்போ அப்செட்டாக இருக்கன்னு புரியுது, நான் இன்னொரு நாள் உன்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வீங்களா? உங்களோட சர்வைவலுக்காக மட்டும் கிடையாது, நம்ம ஹாப்பினஸ்க்காகவும் நம்மளோட வெல்பீயிங்காகவும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம அவங்களோட இம்பார்ட்டன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு கேர் பண்ணணும். அதுதான் நம்ம ஒரு எத்திக்கலான பர்சனுங்கிறது. ஸோ இது என்னென்னா நம்ம ஜென்ரலாக இப்போ படிச்சுட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு தான் பிஸ்னஸ் எத்திக்ஸ். நம்ம இண்டிவிஜுவல் எத்திக்ஸுங்கிற மாதிரி படிச்சுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு எத்திக்ஸ் ஏன் வேணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அதுதான் இது. நெக்ஸ்ட்டு, எத்திக்ஸ் ஷுட் பி அப்ளைட் இன் டே டு டே லிவ்ஸ் நாட் ஒன்லி டியூரிங் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ். ஸோ எத்திக்ஸ் ஒரு க்ரைம் நடந்தாவோ ஒரு க்ரைசிஸ் நடந்தாவோ அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்ம டே டு டே லைஃப்பில் சின்ன சின்ன விஷயத்துலையும் எத்திக்ஸ் பார்க்கணும். நம்ம ட்ரெயினில் போகிறோம், ஒரு ட்ரெயின்லையோ பஸ்லையோ போகிறோம், மெட்ரோலையோ ஒரு பஸ்லையோ போகிறோம், ஒரு வயசான ஒரு பாட்டியோ ஒரு தாத்தாவோ இருக்காங்கன்னு நம்ம எந்திரிச்சு இடம் கொடுக்கணும். அது நம்ம கொடுக்குறதுனால, நம்ம கொடுக்கலன்னா நம்மளை தூக்கி ஜெயிலெலாம் போட்டுற மாட்டாங்க. அது ஒரு ரூல் கிடையாது, ஆனால் அது ஒரு எத்திக்ஸ்னு சொல்லலாம். நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், அது ஒரு சின்ன ஹெல்ப் தான். ஸோ இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயத்துலையும் நம்ம எத்திக்ஸை அப்ளை பண்ணணும். எமர்ஜென்சியில் மட்டும் அப்ளை பண்ணணுங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். எத்திக்ஸ் ஒரு ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப். நம்ம என்னென்ன சாய்ஸில் சூஸ் பண்ணுறோங்கிறது. அப்புறம் எத்திக்ஸ் இல்லைனா லைஃப் ரேண்டமாகவும் ஹெல்ப்லெஸ்ஸாகவும் இருக்கும். நம்மளோட கோல்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சியூ பண்ணுறதுக்கு எத்திக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம சந்தோஷமாக வச்சுக்கலாம், நம்மளும் சந்தோஷமாக ஆகிக்கலாம். அப்புறம் எத்திக்ஸ் எமர்ஜென்சியில் மட்டும்தான் பண்ணுமா? இல்லை, டே டு டே லைஃப்பில் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம மெயினான கான்செப்டுக்குள்ளே நுழையிறோம். நேச்சர் ரெலவன்ஸ் டு த பிஸ்னஸ். இது வரைக்கும் நம்ம இண்டிவிஜுவல் வைஸ் பார்த்தோம், இப்போ பிஸ்னஸ் வைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஸோ ஒரு பிஸ்னஸில் எதுக்கு எத்திக்ஸ் வேணும்? Okay, several factors play a role in the success of a company that is beyond the scope of financial statements alone. Organizational culture, management philosophy, and ethics in business each have an impact on how well a business performs in the long term. ஸோ பிஸ்னஸ்னால் நம்ம ப்ராஃபிட் சம்பாரிச்சா மட்டும் போதுமா? நம்மளுக்கு பயங்கரமாக லாபம் இருக்குது, அது நம்ம போதுமா? பத்தாது. ஸோ நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்குறோன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய மோட்டிவ் என்னென்னா, நம்ம என்ன ஆனாலும் சரி நமக்கு லாபம் எக்கச்சக்கமாக வரணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க்கர்ஸ்லாம் நீங்கள் ஓவர் டைம் வேலை பாருங்கள், உங்களுக்கு ஓவர் டைம் அலவன்ஸ்லாம் எதுவும் கிடையாது, ஆனால் நீங்கள் நைட்டு 9 மணி வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்புறம் நம்ம சாட்டர்டே சண்டேலாம் நீங்கள் ஆஃபீஸ் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த மக்களுக்கு இந்த கம்பெனியில் போய் நீ வேலை பார்க்குறியா, கர்மம் இதெல்லாம் சேராது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எத்திக்ஸ் ஒர்க் பிளேஸ் கல்ச்சர், மேனேஜ்மெண்ட் எப்படி திங்க் பண்ணுறாங்க, எப்படி லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டிபெண்ட் ஆகி தான் ஒரு கம்பெனியோட சக்ஸஸ் இருக்குது. ஸோ ஒரு கம்பெனியோட சக்ஸஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் கிடையாது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் நமக்கு தெரியும், ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட். ஸோ அதில் இருக்கிற ஃபிகர்ஸ் மட்டும் நல்லா இருந்தால் போதாது. நம்மளுடைய ஒர்க் பிளேஸோட ஆர்கனைசேஷன் கல்ச்சர்னால் அந்த ஒர்க் பிளேஸ் கல்ச்சர்னு மாதிரி சொல்லலாம். மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபி, அது எல்லாமே ஒரு பிஸ்னஸோட சக்ஸஸில் ஒரு இம்பேக்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு எத்திக்ஸ் பெரிய கம்பெனிக்கு மட்டும்தான் பொருந்துமா? பெரிய ரிலையன்ஸ் மாதிரி, டாட்டா மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா கிடையாது. அது சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி. இது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, ஐடியில் இருக்குது, எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, எந்த லெவல் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்தாலும் சரி, அந்த பிஸ்னஸ்க்கு எத்திக்ஸ் அப்ளை ஆகும். ஸோ எத்திக்ஸ்
எவ்வளோ பெரிய கம்பெனியோ எவ்வளோ சின்ன கம்பெனியோ எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, அது எந்த லெவல் ஆஃப் ப்ராஃபிட்டபிள் ஒரு லாஸில் போகிற கம்பெனியாக இருந்தாலும் சில கம்பெனிஸ் பற்றி பேசுவாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கம்பெனியில் வந்து ப்ராஃபிட்டே இருக்காது, ஆனாலும் அவங்க எம்ப்ளாயீஸ்க்கெலாம் சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றி ஒரு நல்ல பேர் கிடைக்கும் மக்கள் மத்தியில். ஸோ அந்த கம்பெனியோட சைஸ், இண்டஸ்ட்ரி, ப்ராஃபிட் லெவல் எது வேணாலும் இருந்துட்டு போச்சோம், எத்திக்ஸ் வந்து அதுக்கு அப்ளை ஆகும். ஓகே, பில்டிங் ஆன் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் எத்திக்கல் பிஹேவியர். தேர்ட் பாயிண்ட் படிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் 2 பாயிண்ட் முடிச்சாச்சு. பில்டிங் நீங்கள் வந்து இதில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதலாம்னா, ப்ராஃபிட் அலோன் இஸ் நாட் எனஃப் ஃபார் அ கம்பெனி. சக்ஸஸ் ஆஃப் அ கம்பெனி வில் டிபெண்ட் அப்பான் செவரல் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் ஒர்க் பிளேஸ் கல்ச்சர், மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபி. ஸோ எத்திக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் பிஸ்னஸ் அப்படின்னு ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து எத்திக்ஸ் வில் அப்ளை டு ஆல் த கம்பெனிஸ் நோ மேட்டர் இட்ஸ் சைஸ், இட்ஸ் ப்ராஃபிட் லெவல் ஆர் இட்ஸ் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்னதாக எழுதினாலும் நீங்கள் மீனிங்கை கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா போதும், மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. புக்கில் இருக்கிற அப்படியே அசலாக மனப்பாடம் பண்ணி எழுதணுன்ட்டு அவசியம் கிடையாது. Building on a foundation of ethical behavior helps create long-lasting positive effects for a company, including the ability to attract and retain highly talented individuals and building and maintaining a positive reputation within the community. ஸோ ஒரு கம்பெனி வந்து எத்திக்கலாக இருந்தது அப்படின்னா மக்கள் மத்தியில் அந்த கம்பெனி மேலே ஒரு நம்பிக்கை வரும். கரெக்டாக, இப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த கம்பெனி பயங்கர லாஸ் ஆகிடுச்சு, அந்த ஓனர்லாம் இன்சால்வெண்ட் ஆகிட்டார், ஆனாலும் அந்த கம்பெனி வந்து சம்பளம் உங்களுக்கு கொடுத்தது. அப்போனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் போய் சொந்தக்காரங்கள்ட்ட போய் என் கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி தெரியுமா, எங்கள் லாஸ் ஆனாலும் எங்கள் ஓனர் வந்து எனக்கு சம்பளம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அப்படியா அப்போனா நானும் அந்த கம்பெனியில் சேர்றேங்கிற மாதிரி மற்றவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹானஸ்டான எம்ப்ளாயீஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எத்திக்ஸ் வந்து உதவும். அப்புறம் சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் வந்து கிடைக்கும். இதனால் இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு மற்றவங்களாம் நினைப்பாங்க. அவங்களுடைய நீங்கள் வந்து யார்கிட்டேருந்து குட்ஸ் வாங்குறீங்களோ அவங்க வந்து பரவாயில்லைங்கிற மாதிரி உங்களுக்கு விற்கணும்னு நினைப்பாங்க. உங்கள் கஸ்டமர்ஸ்லாம் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ எத்திக்ஸ்னால் நம்மளால் we can attract and retain highly talented individuals. We will get a good name in the society. Investors and other businesses will have trust in our company. அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட் பாயிண்ட். ஓகே, இந்த மாதிரி சிம்பிளாக எழுதினாலே போதும். நெக்ஸ்ட்டு, when employees complete work in a way that is based on honesty and integrity, the whole organization benefit. கரெக்டாக, ஸோ ஒரு எம்ப்ளாயி வந்து நியாயமாக ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா அந்த எம்ப்ளாயிக்கு மட்டும் அது பெனிஃபிட் கிடையாது, நம்ம மொத்த கம்பெனிக்குமே வந்து அது பெனிஃபிட் தான். ஸோ ஹானஸ்ட் எம்ப்ளாயி வில் ஹெல்ப் தி ஹோல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு, தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் ரீச்சஸ் ஃபார் பியாண்ட் எம்ப்ளாயி லாயல்ட்டி அண்ட் moral of the strength of a management team bond. ஸோ எத்திக்ஸ்னால் எம்ப்ளாயி லாயல்ட்டி மட்டும்தான் இருக்குமா? ஸோ எத்திக்ஸ்னால் அப்படின்னா நம்ம தான் சொன்னோம்ல, லாஸ் ஆனாலும் நம்ம சம்பளம் கொடுத்துரும், அதனால எம்ப்ளாயீஸ் வந்து நமக்கு லாயலாக இருப்பாங்க, நம்மளோட காம்படிட்டிவ் டீமுக்கு காம்படிட்டிவான இருக்கிற கம்பெனிக்கு போயிட மாட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெலாய்ட்டில் ஒர்க் பண்ணுறோம், டெலாய்ட்டில் லாஸ் ஆனாலும் அவங்க சம்பளம் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டெலாய்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் என் கம்பெனி தாண்டா ஒஸ்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால அவங்க அதுலேருந்து கலந்துட்டு கேபிஎம்ஜிக்கோ எல்என்டிக்கோ போயிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லாயல்ட்டி மட்டும் கிடையாது, அந்த டீம் கூட பாண்டும் வந்து உருவாகும். அந்த அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கூட பாண்ட் வந்து இருக்கும், பக்கத்தில் ஒர்க் பண்ணுறவங்க கூட அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணம் கிடைக்கும், அந்த கம்பெனியோட பப்ளிக் இமேஜ் வந்து பில்ட் ஆகும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, த ரெப்யூட்டேஷன் ஆஃப் அ பிஸ்னஸ் எத்திக்ஸ் ரீச்சஸ் அதே பாயிண்ட் தான் திரும்பி வந்திருக்கு. இக்னோர் திஸ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா? இப்போ ஏதாவது ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி டெசிஷன் வந்து எடுப்பாங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் வந்து மக்கள் மத்தியில் அதோட நல்ல பேர் எப்படி இருக்குங்கிறது பார்ப்பாங்க. அந்த சரௌண்டிங் கம்யூனிட்டியில் அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கா, மற்ற பிஸ்னஸ் வந்து மற்ற பிஸ்னஸ்க்கு இந்த பிஸ்னஸ் மேலே ஒரு மரியாதை இருக்கா, அதில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த கம்பெனியை பற்றி என்ன நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான க்ரைட்டீரியா வச்சு தான் ஒரு இன்வெஸ்டர் வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு முடிவெடுப்பாங்க. ஓகேவா? ஸோ எத்திக்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ எத்திக்ஸ், அந்த பிஸ்னஸ் வந்து எத்திக்கலாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து சரௌண்டிங் கம்யூனிட்டியில் மற்ற பிஸ்னஸ் வந்து மற்ற பிஸ்னஸ்க்கு இது மேலே ஒரு நல்ல பேர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல பேர் இருந்தது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. நெக்ஸ்ட், டு ரீடைன் அ பாசிட்டிவ் இமேஜ், businesses must be committed to operating on an ethical foundation as it relates to treatment of employees,
respect to the surrounding environment and fair market practices in terms of price and consumer treatment. Business ethics is an applied ethics. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கம்பெனி. எம்ப்ளாயீஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்விரான்மெண்ட்ஸ்க்கு கேர் பண்ணுறாங்க, அவங்க வந்து ரொம்ப என்விரான்மெண்ட்லாம் பொல்யூட் பண்ணாமல் அந்த மாதிரி இருக்காங்க. ஃபேர் ப்ரைஸ் வந்து செட் பண்ணுறாங்க, ரொம்ப அதிகமான ப்ரைஸில் வந்து அவங்க செட் பண்ணாமல் ஃபேர் ப்ரைஸ் வந்து செட் பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸை நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பிஸ்னஸோட ரெப்யூட்டேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதோட பாசிட்டிவ் இமேஜை ரீட்டைன் பண்ணிகிட்டே போகலாம். ரீட்டைன் பண்ணி தான் தொடர்ந்து அதை எடுத்துக்கிட்டே இருக்கலாம், பாசிட்டிவ் இமேஜை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் அப்ளை ஆகிறதுனால பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து அப்ளைடு எத்திக்ஸ். இங்கே நம்ம பார்த்தோம்ல அப்ளைடு எத்திக்ஸ்னு பார்த்தோம்ல, லுக்ஸ் அட் கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ ரியல் லைஃப்பில் அப்ளை ஆச்சுன்னா அது வந்து அப்ளைடு எத்திக்ஸ். ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸுங்கிறது அப்ளைடு எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.